காரு பைக்குன்னு ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க ஒரு வாட்டி ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்கள் லைசன்ஸ் மேலேயோ இல்லை உங்கள் வண்டி நம்பர் மேலேயோ டிராஃபிக் ரூல்ஸை மீறினதுக்கான ஏதாவது ஃபைன் செலான்ஸ் ஆன்லைனில் உங்களுக்கு வந்திருக்கா, அப்படி ஏதாவது வந்திருந்தா வித்தின் 3 monthsக்குள்ளே அதை ப்ராப்பராக பே பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா 3 monthsக்கு அப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஃபைன் அமௌண்ட்டோட ரிகவரி ரேட் பார்த்தீங்கன்னா 21% தான் இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் யாருமே அந்த ஃபைன் செலானை பெருசாக மதிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மக்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேலே பெரிய அளவுக்கு பயமே இல்லை. ஸோ இதனால டிராஃபிக் ரூல்ஸை மக்கள் கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக புதுசாக நிறைய ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அடுத்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போற முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சிக்னல் கிராசிங்கோ இல்லை ரஃப் டிரைவிங்கோ பண்றீங்க, உங்க மேல கவர்மெண்ட் ஃபைன் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வித்தின் அ ஃபினான்ஷியல் இயர், அதாவது மார்ச் 31 இருந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 1க்குள்ள 3 செலான் மேல இந்த மாதிரியான குற்றங்களுக்கு உங்க மேல ஃபைன் போட்டாங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸை நெக்ஸ்ட் 3 monthsக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகப்படியான சிக்னல்ஸ்ல இன்னும் முக்கியமான டிராஃபிக்ஸ் ஆகக்கூடிய ரோட்ஸ்ல 360 டிகிரி ஆட்டோமேட்டிக் ரொட்டேட்டபிள் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராவை நிறைய இடங்கள்ல இன்ஸ்டால் பண்ண போறாங்க. ஏற்கனவே சிசிடிவி கேமராஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே இந்த ரொட்டேட்டபிள் கேமராவை இன்ஸ்டால் பண்ண போறாங்க. டிராஃபிக் ரூல்ஸை மீற யாருமே தப்ப முடியாது, கண்டிப்பா ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும்ன்ற சூழலுக்குள்ள நீங்க கொண்டு வரப்படுவீங்க. ஸோ இந்த நியூ ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.